ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கேட்டையா 2D ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட் மெனுவில் இருக்க டைமென்ஷனிங் ப்ளஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கெச்சஸை ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டூல்ஸ் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. So next constraint will be the concentricity. So concentricity means, so if we have two circular profile, the center point will be common for that. That is called concentricity. Now I have two circle and each circle having separate center point. இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் நமக்கு ஒன்னா மேட் ஆகணும் அப்படின்னா that time we can use that concentricity. So concentricity பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா we need to select that circle. Okay, don't select the points. ஏன் அப்படின்னா நீங்க பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள், இஃப் ஐ செலக்ட் திஸ் 2 பாயிண்ட் அண்ட் இஃப் ஐ கோ டு திஸ் ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ், ஹியர் யூ கேன் சி கான்சென்ட்ரிசிட்டி இஸ் டிசேபிள், ஒர்க் ஆகாது. பட் வி கேன் யூஸ் கோஇன்சிடென்ட். கோஇன்சிடென்ட் மூலமாகவும் இதை பண்ணலாம். ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் கொடுத்தாலே போதும். யூ கேன் சி த டிஃபரண்ட். இந்த ரெண்டு சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா காமன் சென்டர் பாயிண்ட்ல மேட் ஆயிடுச்சு. பட் கான்சென்ட்ரிசிட்டி மூலமாகவும் இதை நம்ம அப்ளை பண்ணலாம். பட் நம்ம கான்சென்ட்ரிசிட்டி பண்றோம் அப்படின்னா we need to select the circle. ரெண்டு சர்க்கிளையும் செலக்ட் பண்ணுங்க. சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு அகைன் கோ டு திஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரிசிட்டி எனேபிள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிளிக் ஓகே. தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்சென்ட்ரிசிட்டி அண்ட் கோஇன்சிடென்ட்? ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷன் தான் ஆகுது. ஸோ என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ஸோ நான் இந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஓப்பன் அனதர் ஃபைல். இந்த இடத்துல ஐ ஹாவ் ஒன் 3D மாடல். ஓகே, ஐ ஹாவ் ஒன் 3D மாடல். இப்போ இந்த 3Dயோட சர்ஃபேஸ்ல ஐ எம் கோயிங் டு டிரா ஒன் ஸ்கெட்ச். So just I am going to draw one sketch on this surface. Okay, I am going to draw one sketch on this surface. இப்போ எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் வேணும். அந்த சர்க்கிள் நான் எப்படி டிரா பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரேடியஸ் இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இந்த 3Dயோட ரேடியஸ், இது ஆக்சுவலி இட்ஸ் ஏ ஃபுல் சர்க்கிள். இதோட சென்டர் பாயிண்ட்ல ஐ வாண்ட் அனதர் சர்க்கிள். இந்த மாதிரி எனக்கு வேணும். பட் ஹியர் யூ கேன் சி தேர் இஸ் நோ பாயிண்ட்ஸ் ஹியர். இது பிகாஸ் இட்ஸ் எ 3D ஆப்ஜெக்ட். இங்க வந்து எந்த பாயிண்ட்டும் நமக்கு டிஸ்பிளேல இல்ல. நம்ம புதுசா இப்பதான் இதுல ஸ்கெட்ச் வரைய போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரேண்டமா போயிட்டு இதுல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் வந்து இந்த ஆர்க் ப்ரொஃபைலோட இந்த ரேடியஸுக்கு கான்சென்ட்ரிசிட்டா நான் பண்ணணும். பட் வி cannot யூஸ் கோஇன்சிடென்ட் ஹியர். பிகாஸ் கோஇன்சிடென்ட் பண்ணணும் அப்படின்னா we need to select two center points. But here we have only one center point. In this case, இந்த மாதிரியான கண்டிஷன்ல we can use concentricity. So select this arc profile and circular profile and here you can see concentricity. Okay. So இங்கேயுமே கோஇன்சிடென்ட் இருக்குது. பட் இஃப் யூ செலக்ட் கோஇன்சிடென்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சர்க்கிளோட அந்த ரேடியஸ் வந்து அலைன் ஆயிரும். பட் நமக்கு இந்த மாதிரி தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னா இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் தான் அலைன் ஆகணும். ஸோ ஜஸ்ட் டீசெலக்ட் திஸ் ஒன் அண்ட் லைக் திஸ். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு சென்டர் பாயிண்ட் மட்டும் அலைன் ஆகும். இந்த இடத்துல இது வந்து கோஇன்சிடென்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்சென்ட்ரிசிட்டி. We can use this option, this kind of projects. Just I exit and reopen my sketch profile. So next one is contact constraint. So contact constraint பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த constraint கீழே இதுல இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது என்னன்னா லைக் ஏ கோலினியர். கோலினியர் அப்படின்னா என்னன்னா ரெண்டு லைன் வந்து அப் அண்ட் டவுன் ஹைட்ல இருக்குது. இப்போ இந்த ரெண்டு லைனும் பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ல இருக்குது. இந்த ஹைட் இல்லாம ஸோ ரெண்டுமே ஒரே ஆக்சிஸ்ல டிராவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஆக்சிஸ்ல ரெண்டு லைன் டிராவல் பண்ணணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ வி கேன் யூஸ் தட் கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த லைனுக்கும் பாத்தீங்கன்னா சம் ஹைட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஐ வாண்ட் டு மூவ் திஸ் லைன் லைக் தட். இந்த ரெண்டும் வந்து எனக்கு ஒரே ஆக்சிஸ்ல டிராவல் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி வேணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க போயிட்டு கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்கோங்க. Just select this contact constraint. Just select these two lines. Now you can see these lines are aligned. These lines are aligned. Again, I want to align these two lines. So contact constraint, just select the first line and the second line. Now you can see these lines are aligned like that. If I want to align any other two lines, we can align. Okay. So இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். This is called as contact constraint. So now if I delete this one and I want to align these two lines, so just I go to contact constraint 1, 2. Now you can see it's aligned.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஃபிக்ஸ்டு டுகெதர். ஓகே, ஃபிக்ஸ்டு டுகெதர் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் ஏ குரூப். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹாவ் டூ சர்க்குலர் ப்ரொஃபைல் ஆர் எனி அதர் ப்ரொஃபைல், ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் லைக் தட். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. இதை நான் வந்து இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணலாம். ஸோ திஸ் ப்ரொஃபைல் ஐ கேன் மூவ் இண்டிவிஜுவலி, திஸ் ப்ரொஃபைல் ஐ கேன் மூவ் இண்டிவிஜுவலி. பட் ஐ வாண்ட் டு கம்பைன் ஆல் தீஸ் த்ரீ அஸ் எ குரூப். நான் ஏதாவது ஒன்றை மூவ் பண்ணாலும் இந்த மூணுமே எனக்கு மொத்தமாக மூவ் ஆகணும் அப்படின்னா we can use that fixed constraint. So fixed together. Okay, sorry, fixed constraint இல்லை, fixed together. So just select this fixed together and select this one and this circle and this rectangle. Just click OK. இப்போ இந்த மூணு ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆயிடுச்சு. இஃப் ஐ மூவ் எனி ஒன் ஆஃப் these three all will move. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு குரூப் மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கலாம். இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு டுகெதர்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமேட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அனிமேட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். ஸோ இந்த இடத்துல எடிட் மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனிமேட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கலாம். ஸோ எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறோம். அந்த ப்ரொஃபைலோட டைமென்ஷன் வந்து 1 by 1 நம்ம கொடுக்குறோம். எக்ஸாம்பிள், இஃப் ஐ ட்ரா ஒன் ரெக்டாங்கிள் வித் 2 holes and dimension, just double click the dimension, then you can repeatedly use the dimension option. Now you can see நான் இந்த ப்ரொஃபைலுக்கான எல்லா டைமென்ஷனும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டைமென்ஷனை நான் ரீஎடிட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா ஐ கேன் டைரக்ட்லி செலக்ட் அண்ட் ரீஎடிட். ஸோ இட் வில் சேஞ்ச், ரைட்? பட் யூ கேன் சி ஹியர் இனிஷியலி த வேல்யூ, கண்ட்ரோல் Z, யூ கேன் சி இனிஷியலி த வேல்யூ இஸ் 500. நான் இந்த வேல்யூ வந்து ஒரு 400 சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஷேப்ல எந்த ஒரு கொலாப்ஸும் ஆகலை. ஏன்னா நான் கம்மியான வேல்யூக்கு தான் அதை எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இனிஷியலாக இருந்த வேல்யூவை விட கொஞ்சம் தான் கம்மி பண்ணுறேன் இந்த வேல்யூ. ஸோ எனக்கு இந்த இடத்துல எந்த அஃபெக்டும் ஆகலை. பட் if I change the value into 100, எனக்கு இந்த வேல்யூ எல்லாமே சேஞ்ச், இங்க பாருங்க. So now you can see here the difference. So if I draw very big size and change into small size, so the shape is automatically collapsed. Because நம்ம லென்த் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இது டைமென்ஷன்லாம் வேரி ஆகும். ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையான டைமென்ஷனை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பட் கொடுக்கும்போது நம்ம ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொலாப்ஸ் ஆகுறதுனால ஸோ நம்மளால இந்த ஷேப்பை கிளியராக பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can use that edit multi constraint. ஸோ எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி எல்லா டைமென்ஷனும் ரஃபாக கொடுத்து வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஆப்ஷன் எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல ஸோ நம்மளோட டைமென்ஷன், அதாவது நமக்கு என்னென்ன டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ ஆல் தி டைமென்ஷன்ஸ் ஆர் லிஸ்ட் அவுட் ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணும்போது இங்கே எந்த சேஞ்சஸும் ஆகாது. அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த் வேல்யூ 507, இந்த லென்த்தை நான் வந்து 100ன்னு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் ஆகாது. நம்ம ஃபைனலாக இங்கே ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஸ்கெட்ச் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட அட்வான்டேஜ் அதுதான். ஸோ நமக்கு என்னென்ன டைமென்ஷன் வேணுமோ இங்கே எடிட் பண்ணிட்டு ஃபைனலாக ஓகே கொடுத்த அப்புறம் தான் இந்த கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதனால நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த இடத்துல 229 இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஐ சேஞ்ச் த வேல்யூ இன்டு 80 and again this one radius value I change into diameter, I change into 12 and this height I change into 30 and you can see நான் ஒவ்வொரு டைமென்ஷனாக சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து டைமென்ஷன் வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகுது. நம்ம எந்தெந்த டைமென்ஷன்லாம் மாத்திரமோ பட் இந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை. ஃபைனலாக நம்ம ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இட் வில் மூவ். தட் இஸ் த டிஃபரண்ட். இட்ஸ் வெரி பிக் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்டர் 20. ஸோ நவ் ஐ என்டர் ஆல் த வேல்யூ. இப்போ இதை ஓகே கொடுக்கும்போது இங்கே பாருங்க. ஸோ நம்ம டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ப்ரொஃபைலும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் எந்த கொலாப்ஸும் ஆகாமல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே ஆல்வேஸ் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன். இட் வில் கிவ் த பெட்டர் ரிசல்ட். சி யூ கேன் சி ஹியர். நவ் டைமென்ஷன் அலைன்மெண்ட் ஒன்லி வி நீட் டு அட்ஜஸ்ட். ஜஸ்ட் மூவ் அண்ட் லைக் திஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கேட்டியா யாராச்சும் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இங்கே இருக்கிற ஆப்ரேஷன் பேலன்ஸ் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.